ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சிகியம்மா பேசுகிறேன். பங்குனி உத்திரத்துக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. இந்த 3 நாளுமே நம்ம முருகரை பற்றி தான் அனுபவிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பங்குனி உத்திரத்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்மந்தம், முருகர் கோவிலில் ஏன் இவ்வளோ விசேஷமாக இருக்குது, அதுவும் பழனியில் இருக்கிற முருகருக்கு இந்த பங்குனி உத்திரம் ஏன் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இந்த பங்குனி உத்திரத்தில் தான் எல்லா தெய்வங்களுக்குமே திருமணம் நடந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு பழனியில் முருகருக்கு இவ்வளோ விசேஷம் எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பழனியில் இருக்கிற முருகர் எதால் ஆனவர்? நவபாஷானத்தால் ஆனவர். இப்போ நம்மளுக்கு இருக்கிற காலம் என்ன காலம்? கோடை காலம். அதாவது வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த வெயிலோட தாக்கம் நம்மளுக்கு பாதிக்காமல், நம்மளுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகிற மருந்தை நாம் எல்லாருமே சாப்பிட்ணும். அதுக்கு ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னாக்கா, அந்த நவபாஷானத்தால் ஆன முருகருக்கு காவிரியிலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அதாவது அந்த வெயில் காலத்தில் கூட அந்த நவபாசனம் ஒன்றும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி அந்த முருகருக்கு அப்படியே குளிர பாலபிஷேகம் பண்ணுவாங்க. பாலபிஷேகம் பண்ணுறதெல்லாம் என்ன பண்ணுவாங்க? பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அது மருந்தால் ஆனவர் தான் அந்த சிலை. அந்த மருந்தால் ஆன சிலையில் அபிஷேகம் பண்ணின பாலை நம்ம குடித்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பழனியில் இருக்கிற முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக பாலபிஷேகம் செய்கிறாங்க. அவருக்கு அபிஷேகம் பண்ணுற திருநீரை நாம் அணிஞ்சிக்கிறதும், அந்த திருநீரை நம்ம சாப்பிட்றதும், அந்த அவருக்கு அபிஷேகம் பண்ணின அந்த தீர்த்தத்தை நம்ம தெளிச்சிக்கிறதும், அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்றதுனாலையுமே நம்ம உடம்புக்கு எந்த விதமான வியாதியும் வராது. அப்படிங்கிறதுனால தான் பங்குனி உத்திரத்தில் பழனியில் இருக்கிற முருகருக்கு இவ்வளோ விசேஷமாக இருக்குது. அப்போ தான் ஜனங்க நிறையா காவடியெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. முருகருடைய பெருமையை பாடிக்கிட்டே இருப்பாங்க. நாமளும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி மலையில் நவபாசானத்தால் ஆன முருகரை வேண்டிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.